friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi ஓட Note Level Pro Plus இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Redmi என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே Redmi Note 11 Pro அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம Note Level Pro Plus அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சார்ஜோட நீங்க சொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் வந்திருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. போனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வரனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைட்ல வச்சிருவோம். பாக்ஸ்ல வரனா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைட்ல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் மேட் ஃபினிஷ் டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு கிளாசி பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீமியம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இங்க பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பிசிக்கல் ஓவரை பத்தி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா பவர் லாக் ஆன் லாக் பட்டன் தந்திருக்காங்க. அதுக்கு மேல வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்கு. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளைனா இருக்கு. எதுவும் மேல ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஃபோனோட மேல பாத்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் தந்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கில் இருக்கு. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் மட்டும் தான் போட முடியும். டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் கில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்லோட் பேனல். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்லோட் பேனல் தராங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்கு. இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொல்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமரால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ் பத்தி பார்த்துருவோம். இங்க கேமராஸ்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டு எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. கடைசியா பாத்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க 4K வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேமராஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 108 மெகாபிக்சலுக்கான சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பேட்டரி தான் தராங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 mAh ஒரு 5500 mAh தந்திருக்கணும். பட் இவங்க வந்து 4500 mAh தான் தராங்க. பட் இங்கே சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிருன்னு Xiaomi தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட எம்ஏஹெச் கம்மியாக தந்திருக்காங்க. பட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு லெவலில் தந்திருக்காங்க. இதை பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ OS அண்ட் ப்ராசஸர்ஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 920 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே GPU பார்த்தீங்கன்னா மாலி G68க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்டான ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 778Gக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்கு. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 207 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவோட லான்ச் ஆகல.
இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு Xiaomi தரப்பில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.